தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தை கணக்கெடுத்து பார்க்கும்போது தினம் எனக்கு சாதகமாக இருக்குது. எந்த விஷயத்துக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், சேமிப்பு, முதலீடு, பேங்க்கில் போடுறது, புது கணக்கு ஆரம்பிக்கிறது, புது விஷயத்துக்காக செயல்படுத்துறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறது, அது ஸ்ட்ராங்காக பேசினால காரிய வெற்றி ஆயிரும். அது ரொம்ப அப்படியே மற்றவாட்ட சந்தேகமாக பேசினால காரியம் நடக்காது. ஸோ ஸ்ட்ராங் மைண்டோட ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் செயல்பட்டேன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடாது. தங்கம், வெள்ளி செஞ்சு கொடுக்குறவா, ஹோல்சேல், ரீட்டைல் கடை வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஒரு விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் நிறைய உங்களுக்கு அப்படியே திறமையாக இருந்ததுன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். ஒரு இதில் பார்த்தேன், அதாவது இன்ஸ்டாவில் வரக்கூடிய பேடி பார்த்தேன். லலிதா ஜுவல்லர்ஸினுடைய ஓனர் கிரண்குமார் அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது ஒரே ஒரு கார் சம்மந்தமான கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரே இதில் இழந்த 165 கோடி ரூபாய் இழந்த. ஏன்னா நான் டைம் கொடுக்கல, எனக்கு அந்த தொழில் பற்றி தெரியாது. பணம் கேட்டுகிட்டே இருந்தால் நான் கொடுத்துட்டே இருந்தேன். பட் அதை ரியலைஸ் பண்ணுறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் தெரியாத தொழிலை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எஸ், அந்த மாதிரி தெரியாத விஷயத்தினால முதலீடு பண்ணுறது, ஈடுபடுறது, ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் செய்யக்கூடாது. தனுசு ராசியும் சரி, மற்ற 12 ராசிகளும் இதை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு.